ஹலோ கைஸ், இன்னைக்காண்டியும் நம்மளுக்கு என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா ட்ராஷ். இந்த படத்தை ஏன் எடுத்துகிட்டு வந்தோம்னா, இது ஒரு சர்வைவல் மூவி. அதில் தான் நம்ம சேனலில் போட்டால் அவங்களுக்குலாம் பிடிக்குமே சொல்லி அந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம். இந்த படத்தோட டைட்டிலே ஃபஸ்ட் கார்ட் போட்டு ஆரம்பிக்கிறாங்க, அது பெரிய ட்ராஷ். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீன்லேயே ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு காலையில் எழுந்திரிச்சி வந்து ஃப்ரிட்ஜை திறந்து பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. பேசுகிறது வந்து சாப்பாடுக்கு எல்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஒர்க் பண்ணி முடிச்ச உடனே அடுத்த சீன்லேயே இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு என்ன இருந்தாலும் இந்த பொண்ணு வந்து ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மழை பெஞ்சிருக்க இடத்துல நடந்து போய்கிட்டு இருக்கான். இவ்வளோ காட்டுறாங்க. அதுக்கடுத்து அவருக்கும் அந்த பொண்ணை ஒரு ஆள் கூப்பிட்டு, ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, நீ போ, பெரிய டிசாஸ்டர் வரப்போகுது, நீ வீட்டுக்கு போ, உங்கள் அம்மா அப்பா எதுவும் சொல்லலையா, நீ வீட்டுக்கு போனால் பத்திரமா இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஒழுங்கா முறையாக வீட்டுக்கு போச்சா. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துடுது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்துட்டு அத்தைன்னு வேறு ஒரு சீன் வேறு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு எங்கன்னா ஆற்றுல குளிச்சுட்டு இருக்காங்க. இவ்வளோ மழையில குளிக்காதீங்க, வாங்க டிசாஸ்டர் வரப்போது அவங்க அப்பா கூப்பிட்றாரு. அதனால் போயிடுறாங்க. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, ஏன் நின்றுட்டு இருக்கோம், வாங்க போவோம்னு அப்பா கூப்பிட்டு இவங்க எல்லாரும் எங்கள் சலிப்பாக வரான் சரி வரான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து ஒரு ட்ரக்கை மூவ் ஆகிறதான் காணாங்க. அந்த ட்ரக்கை மூவ் ஆகி கொஞ்சம் நேரத்தில் ஒரு 2 பேரை காட்டுறாங்க. அந்த 2 பேர் தூரத்தில் நின்று என்ன பார்க்குறாங்கன்னா, சுனாமி வரதை பார்க்குறாங்க. அந்த சுனாமி வந்து அந்த இடத்த அழிக்க போகுது, பெரிய டிசாஸ்டர் வரப்போகுதுன்னு பார்க்குறாங்க. அந்த டிசாஸ்டர் வரப்போ இவங்களுக்கு பேசியிருக்கும்போது மேப்பில் பேசி வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குமோ, யாராலையும் தாக்கு பிடிக்க முடியாது சொல்லி அதுக்கடுத்து 2 பேர் அவங்க பொண்ணுக்கு அவர் கால் பண்ண, அந்த மொட்டை வந்து அந்த பொண்ணுக்கு கால் பண்ணார். கால் பண்ணி இந்த மாதிரி டிசாஸ்டர் வரப்போது, வீட்டில் ஏறு, பத்திரமா இரு நீ அப்படின்னு அன்பு மழையாக பொழிஞ்சுக்கிட்டு. அது கொஞ்சதுக்கப்புறம் வேற ஒரு சைடு அவங்க அந்த பொண்ணு அப்பா அம்மாவோட என்ன பண்ணுதுன்னா காரில் போய்கிட்டு இருக்காங்க. காரில் போய்கிட்டு இருக்கிறதுக்காக காரில் சத்தம் போடாமல் அமைதியாக வாங்க, இப்போ உடனே அமைதி ஊரை காலி பண்ணி நம்ம உடனே போகணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அந்த பொண்ணை காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு சீனில் காட்டின அந்த பொண்ணு வந்து வீட்டில் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கா. சரிங்களா, இது யாரையும் மறந்துடாதீங்க, நான் சொன்ன எல்லாரையும் கவனமாக பார்த்து வச்சுங்க. இவங்க வந்து நம்ம கதையோட மெயின் கேரக்டராக வர போகிறாங்க. இவங்க வந்து தைரியமாக பார்த்து வச்சுங்க. மூவி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே டைம் பாஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் அவங்க செய்தியை பார்க்குறாங்க, பெரிய சுனாமி வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பெரிய ஷாக்கையும் ஆகுறாங்க. நம்ம ஹீரோயினை கவலையும் உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஜாலியாக உட்காந்து எனக்கு என்னப்பா சுனாமி வந்தால் போகட்டும் வரட்டும், எனக்கு என்ன உட்காந்து சினிமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்ன கவலைப்பா, என்ன நடந்துக்கிறது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் பார்த்தா அந்த காலைல வந்தாங்கன்னா அந்த ஃபேமிலி வந்து வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போய் பார்க்க தான் தெரியுது மழை ரொம்ப ஓவராக பெய்யுது. அவங்க பார்த்தீங்கன்னா பிள்ளைகள்லாம் கேட்குறாங்க, சன்ஸ் கேட்குறாங்க, என்ன மழை பெய்யுது. அது முடிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக அந்த பேட்டி எடுக்க வந்துடுறாங்க. மொட்டைகிட்ட பேட்டி எடுக்க வந்துடுறாங்க. ஏன்னா நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே பேட்டி எடுக்க வந்துடுறாங்க. என்ன சுனாமி என்னாச்சு, என்ன இந்த நிலமையில இருக்குது, என்ன பண்ண போகிறோம், இதை பற்றி பேட்டி எடுக்கும்போது சுனாமி வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கும், இது எவ்வளோ உயிர் போகும் தெரியாது, எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு போயிருங்கிறாங்க. சுனாமி ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த அலையை யாராலையும் பார்க்க முடியும், ரொம்ப கூட்டமாக இருந்தது. அந்த அலை அடிக்கிற அந்த டமால் டொமால்னு சத்தம். ஏன்னா அந்த நெதில் அடிக்கும். அந்த நெதில் வந்து ரொம்ப மோசமாக காற்றடிக்குது. எப்படியும் 200 பேருக்கு காற்றடிக்குது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ரொம்ப காற்றடிக்குது. எல்லாத்தையும் காட்டிக்கிருக்கு, என்னென்ன நடக்குது, என்னென்ன எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி இருக்குது, சுனாமி அது அலை வர்ற சீன்ஸ்லாம் பயங்கரமாக எடுத்திருந்தாங்க. அந்த அலை வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த அலை அந்த ஒரு சுவர் மாதிரி இருக்கும், அந்த சுவரை உடச்சிக்கிட்டு தண்ணிலாம் வருது. அந்த தண்ணி வரும்போது ஒரு ஆள் காருக்கு வராங்க. எப்படி சொல்கிறது, ஒரு ஆள் காரில் உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து டைரெக்டாக பார்க்குறாங்க, அந்த அலை வர்றதையே பார்க்குறாங்க. தண்ணி வர்றது அந்த சிட்டிக்குள்ளே தண்ணி வர்றது ஒரு வியூவில் காட்டுறாங்க பாருங்க, சரியான இது. அதுவும் இந்த ட்ரக்கில் வந்துட்டு போய் பார்க்குறது, என்னடா தண்ணி வருது, சுனாமி அதுக்குள்ளே வந்துட்டாடா. அது வந்து கார் எடுக்கிறாங்க. 2 பேரும் கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. கார் எடுத்துகிட்டு போகும்போது அந்த சுனாமி வரும்போது அந்த ட்ரக் டிரைவர் சொல்கிறாரு, அவன் முன்னாடி போக முடியாதுன்னு சொல்கிறார். அந்த ட்ரக் டிரைவர் கரெக்டாக அந்த தண்ணிக்குள்ளேயே விட்டு ஆள் மட்டையாயிட்டாப்புல. அதனால் ஹீரோயின் பார்க்குறாப்புல, அப்படி இவ்வளோ மழை பெய்யுது, சுனாமி வருது, அதனால் ஹீரோயின் பின்னாடி ஓடுறாங்க. ஓடிக்கிட்டே இருக்கும்போது வீட்டுக்குள்ளே தண்ணி வந்தது. இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, என்னடா வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்தது. ஓடுறான் போயிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ளே டமால்னு தண்ணி வந்துடுது.